காலையில வந்திருந்தா தண்ணி இங்க வரைக்கும் இருக்கும். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அது எப்படின்னா காலையில இருக்கும் சாயந்தரம் இருக்காதுங்கிறது. தண்ணி எடுத்து விட்டுறோம்ல தோட்டத்துக்கு. நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊறி தண்ணி வந்து ஃபுல்லா வந்துரும். அதனால அந்த நிலத்தடி தண்ணி நீர் இருக்க ஏரியா இது. ஓகே. சோ அங்க இருந்து ஊறி தான் வருது இந்த தண்ணி. இந்த சத்தம் கேக்குறது வந்து ஊறி தான் வருது. தண்ணி பாருங்க ஃபுல்லா உள்ள வருது. ஓகே. சுத்தி ஆத்து தண்ணி பாஞ்சாலுமே நமக்கு இல்ல. நமக்கு கிணத்து தண்ணியே போதுமானதா இருக்கும். சோ இப்போ இதுதான் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது. எல்லாமே இத யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு 60 அடி இருக்குன்னு சொன்னீங்கல்ல? 60 அடி. இங்கதான் வந்து இந்த தண்ணி தான் ஃபுல்லா பாசனம் இந்த தோட்டத்துக்கு. இங்க இருந்தா எல்லாத்துக்கும் போகுது. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு பக்கத்துல இதெல்லாம் என்ஜாய் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வேற லெவலுங்க. இப்போ போய் ஆர்டிஃபிஷியலா குளோரின் போட்டிருக்க ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க காலையில கூடு கட்டி இங்க வந்து ஆக்சுவலி ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இயற்கையோட இணைந்த வாழ்க்கைங்குவாங்கல்ல, அதுதான் இது. ஸோ அதுதான் நம்ம இங்க பார்த்துட்டும் இருக்கோம். காலையிலேயே வந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. பட் அதுலயும் ஒரு நல்ல விஷயம், காலைல வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இங்க தூரம் இறங்கி வந்திருக்க முடியாது, மேல இருந்தே பேசிட்டு நாங்க போயிருந்துருக்கணும். ஒரு வண்டி சத்தம் கூட கிடையாது. நீங்க ஒரு பின்ன கீழே போட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்கும். என்னால அங்க போய் அந்த டவுன் லைஃப் பார்த்தா நான் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 8 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க எப்படி இங்க வந்து தோட்டத்தை வித்தியாசமா பாக்குறீங்களோ நான் அங்க அப்படிதான் பாக்குறேன். இப்போ வண்டி போறது, மக்கள், எனக்கு இங்க மனுஷங்களே, அதாவது ஒரு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு காசிப் பேசுறதுக்கோ பக்கத்துல போய் இந்த குறைகளை சொல்றதுக்கோ என்னை பத்தி நீ அப்படி பண்ற இப்படி பண்ற அப்படின்னு கிடையாது. மேக்ஸிமம் நம்ம வீடியோஸ்ல வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் எனக்கு மேக்ஸிமம் வரும். என்கரேஜ் பண்ணி தான் பேசுவாங்க. அதனாலேயே என்னவோ தெரியல, என்னோட நெகட்டிவ் எதுவுமே என் காதுக்கு வராதனாலயோ நான் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. நிச்சயமா நாங்க எங்களுக்கு அதான் வந்தோடனே இது புரிஞ்சிருச்சு, நீங்க எவ்வளவு தூரம் நீங்க இடத்த என்ஜாய் பண்ணிட்டீங்கிறது புரிஞ்சிருச்சு. பட் வந்து வெளியில நம்ம பல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது தோணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். பட் ஸ்டில் யூ என்ஜாய்ங்கிறத சொல்லிட்டீங்க. உள்ள போயிட்டு இது வந்து காலிஃப்ளவரா? காலிஃப்ளவர். ஓகே. ஸோ இது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்க இதை ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படியே வந்துடும். ஓ சரி சரி. தேங்காய் மஞ்சள் கோகனட் காய் தான், அதனால ஈஸியாக நமக்கு வந்துடும். ஓகே. இதை எடுத்து ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். எடுத்தீங்கன்னா சைடில் வச்சுட்டு வரணும். ஓகே. நான் இந்த சைடில் வைக்கிறேன், நீங்கள் அந்த இந்த சைடில் வச்சுட்டு போகலாம். நல்லா இங்கே ஏற்றி உள்ள அப்படியே அழுத்தி விட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்காக தான் தண்ணி விட்டு விட்டுரும். கரெக்டாக வைக்கலாம்னு மட்டும் பாருங்க. அழுத்தி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள போகும். இது வந்து இவ்வளோ பெருசு வரும். ஓகே. நம்ம அதை பார்த்துட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வைக்கணும்னா இதுக்கு நேராக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க அளவுக்கு நம்மளால ஸ்பீடாக வைக்க முடியல, ஏன்னா அவங்கள பார்த்து பார்த்து நம்ம வைக்கிறோம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு செடி நடும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. வெற்றிகரமாக வந்து நான் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டேன், நட்டு அதெல்லாம் பார்த்துட்டேன். இது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது மரம் நடுற நிறைய பேருக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக தெரியும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதை நாங்கள் தேடி வரவங்களும் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்காம விட மாட்டேன். நிச்சயமா இறங்கி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து அவங்களை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நிச்சயமா. அண்ட் இதெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏரியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் வந்து வராது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்போம். இது நம்ம ஊரில் நாற்று கிடைக்காது அவ்வளோ அதிகமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா, அப்புறம் மேட்டுப்பாளையம், கொடைக்கானல், அங்கே தான் அந்த மாதிரி சைடில் தான் கிடைக்கும். இப்போ நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடும்.